காய்ஸ் நான் தாங்க எஸ்டி பேசிட்டு இந்த வீடியோவில் நம்ம என்னடா பார்க்க போகிறோம் எஸ்டி அப்படின்னா இது வந்து எபிசோட் 15 உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இது ஃபைனல், நம்மளுக்கும் மும்பைக்கும் ஃபைனலு பயங்கரமாக இருக்க போதுங்க. இந்த ஃபைனல் பேட்டிங் எடுப்புமா பவுலிங் எடுப்புமா தெரியல. விராட் கோலி நம்பர்ஸை பாருங்கள், 524 ரன்னு. செக் பண்ணி தான் ஏதோ லோ ஃபார்மில் இருந்திருக்காரு. ஸோ ஓகே, இட்ஸ் டைம் ஃபார் ஃபைனல், என்பிஎல் ஃபைனல். இதே ப்ராக்டிஸ் செக்ஷனுங்க கலக்குறாங்க ஆர்சிபி, அதாவது பெங்களூர் ராக்கர்ஸ். கண்டிப்பாக அந்த ஃபைனலில் வின் பண்ணிடுவோம் நம்பிக்கை இருக்குது. ஓகே, உங்களுக்கும் நம்பிக்கை இருக்கும்னு நினைக்கிறேன். நம்பிக்கை இருக்கோ இல்லையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன சீரிஸ் பண்ணலாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன், ஆர்சிபிஎல் போடுன்றீங்க, பார்ப்போம். கிவ் டைம், என்ன வேணால் போடலாம். ஓகே, நம்ம சொல்கிற மாதிரி அந்த மாத கடைசி வீடியோ இது ஆஃப் சண்டே, சூப்பர் சண்டேயில் நம்ம கடைசி வீடியோ போடுறோம். ஓகே, இட்ஸ் பிளேயிங். நம்ம பவுலிங் எடுத்துருக்கோம் வழக்கம் போல். நம்ம டாஸ் ஜெயிச்சாச்சு, இல்லை வேலைக்கு டாஸ் ஜெயிச்சு, நோ சேஞ்ச் நம்ம டீமில். ஓகே, நம்ம சொன்ன மாதிரி இது கடைசி வீடியோ ஆஃப் த மந்த்து. நம்ம அடுத்த சீரீஸே போய்டுவோம், கொஞ்சம் தாமதமாகிடுச்சு, கொஞ்சம் வச்சுக்காதீங்க ஓகேவா. அடுத்த மாதம் பயங்கரமாக சீரீஸ் போடலாம். என்ன சீரீஸ் போடலாம், என்ன கேம் போடலாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அதாங்க முக்கியமே. செம ஓப்பனிங் பேர் கிஷான் மற்றும் ரோஹித் சர்மா. நம்ம ஒரு பால் போடலாங்க. 5, 4, 3 இந்த ஃபைனல், இந்த கிராண்ட் ஃபினாலே. நம்ம லெட்ஸ் ப்ளே. நம்ம ஒரு பால் போடலாம் பேட் கமிங்ஸ் வச்சு, ஏன்னா பால் போட்டதே இல்லை நெறிக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் த மும்பை இந்தியன்ஸ். ஒரு பால் போட்டு ஆட்டோ ப்ளே பண்ணிடுவோம். ஓகே, முதல் பந்து செம்ம பந்தாக இருக்குமா. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு நல்ல ஷாட் கையிலங்க, ரொம்ப நாள் கழிச்சு. ஓகே, 5 மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம். 5 minutes later. ஓகே, 156க்கு 3 விக்கெட் போயிருக்குங்க. ரோஹித் சர்மா அதோ பிடிச்ச ஆள் இருக்காரு, நான் ரொம்ப டாட் பால் ஆடிருக்காரு. பிச்சு ஏதோ இருக்குமோ இன்றைக்கி வந்து ப்ரைஸ் மிச்சம் ஸ்டாக் மட்டும் விக்கெட் எடுத்திருக்காரு. 157 அடித்தா நம்ம அந்த ஆர்சிபிஎல் என்பிஎல் கப்பை தூக்கலாங்க. ஆர்சிபிஎல் விராட் கோலி நம்பர்ஸை பாருங்கள், 524. கண்டிப்பாக பிக் ஸ்கோர் இருக்கும். கேஎல் ராகுல் பிக் ஸ்கோர் அடிக்கணும் இன்றைக்கி. போத் ஆஃப் யூ சூப்பராக ஆண்டுங்க. ஃபஸ்ட்டு ஜோஃப்ரா ஆர்ச்சர் 157 அடித்தான். என்பிஎல் ட்ராஃபி நம்ம கையில் வரோங்க. முதல் சீரீஸே முதல் ட்ராஃபி எடுக்க போகிறோமா அப்படின்ட்டுருக்கு. அடுத்த சீரீஸ் என்ன பண்ணலாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பால் விராட் கோலி, ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் த மார்க் வித் சிங்கிள். நைஸ் ப்ரோ கமான் ப்ரோ. செம்மங்க. ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள் எடுக்க ஒரு ட்ரேட்மார்க் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா இன்றைக்கி மேட்ச்சு செம்மையாக இருக்கும் அந்த மேட்சும். ஓகே, கேஎல் ராகுல் வாட் எ ஷாட் மேன். ஃபர்ஸ்ட் பால் சிங்கிளுங்க வரும். ஓகே, 2 பேரும் ஆஃப் த மார்க் ஆகியிருக்காங்க. ஓகே, லாஃப்ட் ட்ரை பண்ணுவோம் கேஎல் ராகுல் வச்சு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒரு ஷார்ட் பால் எதிர்பார்க்கலாம். ஷார்ட் பால் எதிர்பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட் பால் போடல, இந்த பால் ஷார்ட் பால் போட்டார். ஒரு 6ஓட வெல்கம் பண்ணுறோங்க. தோரா என்ன ப்ரோ அப்படின்னு யோசிக்காதீங்க, ஒரு செம்ம ஷாட் ஆடிருக்கார் கேஎல் ராகுல். ஸ்வீப், ஒரு பயங்கரமான ஷாட். பேக் டு பவுண்ட்ரி. ஃபஸ்ட் ஓவரில் 13 கிளாஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். செகண்ட் ஓவர் போட ஜெய் ரிச்சர்ட்சன் டேக் வந்திருக்காரு. விராட் கோலி ஸ்ட்ரைக்கலாம், பின்னாடி கேப் இருக்குது, கண்டிப்பாக லாஃப்ட் போவோம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஃபர்ஸ்ட் பால் செம்ம ஷாட்டு, 6ங்க, பயங்கரமான 6. விராட் கோலியோட முதல் 6, அதோட 19 ரன் போயாச்சு. ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது இந்த டார்கெட், ஏன்னா ரொம்ப ஈஸி தான் இது. ஷாட்டுங்க, ஒய்யோ பவுண்ட்ரி. விராட் கோலிக்கு கலக்குறாருங்க கிங். இந்த சீசன் ஃபுல்லாகவே ஒரு கலக்கி போட்டிருக்காரு. அடுத்த 3 மேட்ச்மேன் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் விடுங்க. விக்கெட் விழவே கூடாது இன்றைக்கி. நம்ம ஓப்பனிங் மேட்ச் பேட்ஸ்மேன் பார்ட்னர்ஷிப்லேயே முடிக்கணும். நல்ல ஷார்ட் சிங்கிள் கேஎல் ராகுல் கொடுத்துருக்கோம். ஓகே கேஎல் ராகுல் ப்ரோ, கமான் ப்ரோ, யூ டாப் ப்ரோ, கமான் ப்ரோ கேஎல் ப்ரோ. இந்த ஷாட்டு நல்ல ஷாட்டா, கைக்கா இல்லை 4ங்க, செம்ம ஷாட். 28க்கு மூவ் ஆகிருக்கோங்க நம்ம. ஓகே ப்ரோ, கமான் ப்ரோ கேஎல் ப்ரோ. விராட் கோலி ஸ்ட்ரைக்கில் இருக்கார். இப்போ கேப் இருக்குது மீண்டும். ஷாட்டு 6 4 நினைக்கிறேன். 1 பவுன்ஸ் 4 கிடச்சிருக்கு விராட் கோலிக்கு. 3வது ஒரு போட ஜஸ்பிரீத் பும்ரா 3 ஓவருக்கு 3 பால் யூஸ் பண்ணிட்டாங்க. ப்ரெஷரில் இருக்கார் கேப்டன்ஷிப்பு. ஷாட்டுக்கு ஃபர்ஸ்ட் பாலே அட்டாக் வெல்கம் பும்ரான்னு வர வச்சுருக்காருங்க கேஎல் ராகுல். செம்ம ஷாட் பும்ரா பாலில். ஃபர்ஸ்ட் பாலே 4 சேர் பண்ணுறாங்க. சேர் கேர்ள்ஸ் ஆல்சோ, ஆர்சிபி ஆல்சோ சேர். ஓகே, ஸ்வீப்பு ஸ்லோவர் பால், என்ன வேணால் போடுங்க, இங்கே ரன்ஸ் தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. 41 ரன் பார்ட்னர்ஷிப் விராட் கோலி மற்றும் கேஎல் ராகுல் 2 பேரும் சேர்ந்தா டாப் கிளாஸ் பண்ணுறாங்க இந்த இது ஃபுல்லாகவே. ஷாட்டுங்க, தைரியமாக அடித்தார் ஷாட்டு.
ஆனால் கைக்கு போயிடுச்சு, அதான் ஒரு ப்ராப்ளம். ஓகே, செம்மங்க சிங்கிள் கிடச்சிருக்கு. இப்போ லாஃப்ட் போனார், வேலைக்கு ஆகலை. நம்ம திருப்பி லாஃப்ட் போவோம் விராட் கோலி வச்சு. ஏன்னா என்ன நடக்குதுங்க இன்றைக்கி ஃபைனல் ஆஃப்தோம். ஷாட்டு, ஒரு ஹெலிகாப்டர் ஷாட்டு, 4. நல்ல ஷாட், 4 விராட் கோலிக்கு. பாங்கோங்க இந்த மேட்ச்சு. 5th பால் ஷாட்டுங்க, இது ஒரு பவுண்ட்ரி. 150 ஆர்சிபி டீமுக்கு அந்த 3rd ஓவரில் வந்திருக்கு. அது ஜஸ்ட் 17 பால்ஸில் 2 பேர் 25 ஷாட்டுங்க. அப்பா 6ஓட ஓர முடிக்கிறாரு விராட் கோலி. 56க்கு 0. செம்ம ஷாட், ரீப்ளே பார்க்குறீங்க. எப்பா விராட் கோலி த கிளாஸ் ப்ரோ, யூ பூட்டி. ரோமேஷ் ஷெப்பர்ட் அந்த 4வது ஓவர் 4 bowler ப்ரெஷருங்க மும்பை. என்னடா இது இப்படி அடிக்கிறாங்க, அப்படி ஷாட்டிங்க, நோ பால் வேறு அது. ஓகே, நோ பால் தான் பிரச்சனை இல்லை. ஒரு 4 கிடச்சிருக்கு ஆர்சிபிக்கு. கமான் ஆர்சிபி, யூ கேன் டூ இட் எனிதிங் அப்படின்ற மாதிரி இருக்குங்க மேட்ச்சு. இந்த பால் எங்க, இது ஒரு ஷாட்டு, செம்ம ஷாட்டு, இதுவும் பவுண்ட்ரி கேப்பில். 66 ரன் போயாச்சு. செம்ம. கமான் ப்ரோ கேஎல் ராகுல் ப்ரோ. இப்போ கேஎல் ராகுலுங்க ஷாட்டு இறங்கி வந்து இது எங்கேயோ அடிச்சிட்டாருங்க, வெளியே போயிடுச்சுங்க பால். 6ங்க, செம்ம ஷாட்டு, 6, பெரிய 6. எப்பா கேஎல் ராகுல் பிக் ஃபார்மில் இருக்காரு ப்ரோ இன்னைக்கு. திருப்பியும் கேஎல் ராகுல், திருப்பியும் ஷாட்டு. எப்பா 79 for loss into 4 overs. எப்பா 5th over போட கேமரன் கிரீன். 5வது ஓவர் 5 பவுலர். விராட் கோலி ஆன் 12 balls 40 now. கமான் ப்ரோ ஷாட்டு ப்ரோ, செம்ம ஷாட்டுங்க, 4ங்க விராட் கோலிக்கு. எப்பா 44 இருக்காரு விராட் கோலி. 13 பால் 44. கமான் ஷாட்டு, செம்ம ஷாட்டு, இன்னொரு பவுண்ட்ரி விராட் கோலிக்கு. 48 இருக்காருங்க விராட் கோலி. த கிளாஸ், த ப்ரூ. எப்பா 86 ரன் பார்ட்னர்ஷிப். ஒன்று வைடா என்னன்னு தெரில. நோ பால். ஓகே என்னோட கேப் இருக்குது. இது நான் ஷாட்டுங்க, 6, செம்ம 6ஓட 93 ரன்னுங்க ஆர்சிபி இப்போ இருக்காங்க. ஆனால் விராட் கோலி அவ்வளோ 50 ஓட்டார். ஜஸ்ட் 15 பால்ஸு, 3 6, 8 4, 360 ஸ்ட்ரைக் ரேட்டில் போட்டிருக்காருங்க. அதை தான் ஒரு பிரில்லியன்ட் நாக்குன்னு சொல்லுவாங்க. பிரில்லியன்ட் நாக் விராட் கோலி, கலக்கியிருக்கேன் மேன். கிளியும் கிழிச்சிருக்காருங்க கேமரன் கிரீன் இன்னைக்கு. விராட் கோலி 93 அசால்ட் நாவ். செம்ம ஷாட்டு இறங்கி 6, வெளியே அடிச்சிட்டாருங்க பாலை. கேஎல் ராகுல் அடித்தார், விராட் கோலியும் அடிச்சிட்டாருங்க. 99, 16 பால் 60 ரன்னு. 99 இருக்காங்க ஆர்சிபி. ஷாட்டு 4, அதோட 100 ஆர்சிபிக்கு. அதுவும் ஜஸ்ட் 5 overs 103, 64 runs, 17 balls, 30 balls 100 run பார்ட்னர்ஷிப். இது ஓ மை காட், இல்லைங்க அவுட் இல்லைங்க, இன்னும் வெளியே போயிருக்கோம். நடந்திருக்கோம் ஆனால் அவுட் இல்லை. நம்ம எப்படின்னா ரிவ்யூ போயிட்டோம். அம்பையர் எதுக்காக இருந்தாலும் அவுட்டு கொடுத்துட்றாரு. பரவாயில்ல, நம்ம ரிவ்யூ போவோம். ஓகே, ரிவ்யூ போயிருக்கோம். இந்த பால் அவுட்டா இல்லையா? ப்ரோ நாட் அவுட்டுங்க. நாட் அவுட். பிரச்சனை இல்லை. விராட் கோலி ஆல்ஸ் கண்டினியூஸ் இட். ஃப்ரீ. திருப்பியும் விராட் கோலி ஸ்ட்ரைக்கில். ரோமேஷ் ஷெப்பர்ட் திருப்பியும் அட்டாக் வந்திருக்காரு. எப்படி தான் தெரியாமல் கொடுக்குறாங்கன்னு தெரியல. செம்ம ஷாட் இறங்கி எப்பா இன்னொரு பால் வெளியடிச்சிட்டாருங்க. 2வது பால் வெளியடிச்சிட்டாருங்க விராட் கோலி. இது மாதிரிங்க, இது கிளாஸாக காட்டுறாங்க இன்னைக்கு. எப்பா ஓகே, விராட் கோலி 70 இருக்கார். ஷாட்டுங்க 4. விராட் கோலி 115 போயிருக்காரு. ஸ்கோர் போயிருக்கு ஆர்சிபி ஸ்கோரு. நெல்சன்லேருந்து 115 போயிடுச்சு. 6 ஓவருங்க பவர் பிளே. லாஸ்ட் ஓவர்லேயே இவ்வளோ ரன் தாச்சு ஆர்சிபி. ஷாட்டுங்க 4 விராட் கோலிக்கு. 178 now. விராட் கோலி கலக்கிற ப்ரோ. 78, இங்கே 190. நான் கேப் பின்னாடி தூக்கி அடிச்சிருக்காரு. நல்ல டிஸ்டன்ஸ் இன்டு த பவுண்ட்ரி. 1 பவுன்ஸில் செம்மையாக விளாட்ருக்காரு விராட் கோலி இன்னைக்கு. 82ங்க கலக்கியிருக்காருங்க விராட் கோலி. 82 இருக்குது ஸ்கோரு. ஷாட்டு செம்ம ஷாட் இறங்கி வந்து ஃப்ளிக்கு. இன்னொரு பவுண்ட்ரி விராட் கோலிக்கு. 86க்கு போயிருக்காரு. பாப்பில் முடிஞ்சோடனே ரவி அஸ்வின் வந்திருக்காரு. ரவி அஸ்வின்
கமான் ப்ரோ ரவி அஸ்வின் ப்ரோ. ஸோ ஃபஸ்ட் பால் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காரு விராட் கோலிக்கு. 86 இருக்காரு. ஓ 2ங்க. ஓ ப்ரோ கமான் ப்ரோ. 2-11 தானா? ஓகே சாரி. விராட் கோலி 86 இருக்காரு. இந்த பால் என்ன பண்ண போகிற? செம்ம ஷாட்டு. கேப்பில் தானா? கேப்பில் அடிச்சிருக்காரு 4. அதோட 90க்கு பிறகு விராட் கோலி. கமான் ப்ரோ கிங் ப்ரோ. கமான் ப்ரோ. இந்த பால் லாஸ்ட் 2 ரன் கொடுத்து 92ல் இருக்கார் விராட் கோலி. 26 பால் ஷாட்டு. செம்ம ஷாட்டு. இன்னொரு பால் வெளியே அடிச்சிருக்காருங்க விராட் கோலி. எப்பா ஏன்னாருங்க விராட் கோலி பறக்கிறாரு. 27 98 தூக்கி அடிச்சிருக்காரு. 2 ரன்ஸ் கிடைக்கும் மறக்காம. ஒரு ரன் மட்டுமே வா. 2 ரன் ட்ரை பண்ணலாம். 2 ரன் ட்ரை பண்ணிருக்கோம். அதோட ஃபஸ்ட்டு 100 விராட் கோலிக்கு இந்த என்பிஎல் சீசனை கலக்கிருக்காருங்க. ஓவரால் அவரோட பர்ஃபார்மன்ஸ் இஸ் பீக்குங்க. யப்பா 564 இருந்தார். இப்போ எவ்வளோ ரன்னுங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. நீங்களே கால்குலேட் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ ரன் அடிச்சிருக்காருன்ட்டு. அதோட ட்ரிங்க்ஸ் பிரேக் இங்கே அவர் மேட்ச் ஆரம்பிக்கும் எவ்வளோ ரன் இருந்தாலும் இப்போ அடித்த ரன்னும் சேர்த்துருங்க. சேர்த்து எவ்வளோ ரன் அடித்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். த கிளாஸ் த பர்மனெண்ட் விளாண்டுருக்காருங்க. கண்டிப்பாக நாட் அவுட் ப்ரோ. நம்ம பேர் எதுக்காக இருந்தாலும் அவுட் கொடுக்குறாரு. நம்ம ரிவ்யூ தான் போகிறோம் தைரியமாக. ஒரு பிரச்சனையும் இல்லை. இது மாதிரி ரிவ்யூ ஒன்றுமே பிரோஜனம் இல்லை. ஓகே ரிவ்யூ பேருக்கும் ப்ரோ நாட் அவுட்டுங்க. கிளியராக தெரியுது நாட் அவுட்டுண்டு. இதுக்கு என்னத்துக்கு ரிவ்யூ எதுக்கு அவுட்டு சொல்கிறாருன்றே தெரில. ஓகே ப்ரோ நாட் அவுட்டுங்க. நாட் அவுட். பிச்சிங் அவுட் சைட் ஆஃப். பேக் அவுட் சைட் ஆஃபா? ஓகே சரி நாட் அவுட்டுங்க. பேர் அடி வச்சிட்டாரு. 40ல் இருக்கார் கேஎல் ராகுல். அவரோட 50 பார்க்கலாமா? கமான் கேஎல் ப்ரோ. 50 பார்த்துடலாமா கேஎல் ப்ரோ? ஷார்ட்டு கைக்கு போயிடுச்சானா 2 ரன் கிடைக்குங்க. செம்ம ரன்னிங்கே. ஒரு 2 ரன் கிடச்சிச்சு அசால்ட்டாக. கொஞ்சம் லைட்டாக 1 செகண்ட் லேட்டாக வந்தால் முடிஞ்சு கேஎல் ராகுலுக்கு. அந்த லக்கு தப்பிச்சிட்டாரு. அப்படி தான் சொல்லணும் நம்ம. ஓகே இது என்ன ஷார்ட்டு? செம்ம ஷார்ட்டு ஸ்வீப்பு. கேஎல் ராகுல் ஆன் 48 ப்ரோ. கமான் ப்ரோ 48ல் இருக்கார். கேமரா க்ரீன் இங்கே மாற்றிட்டார். கேமரா க்ரீன் இங்கே ஃபுல்ட்டாக சரைஞ்சிருக்கார் கையிலங்க. ஐயோ முடிஞ்சுங்க. சோலி முடிஞ்சு. ரஜத் பட்டிதார் இருக்கார். இன்னும் 2 பால் இருக்குது. ரஜத் பட்டிதாரே முடிச்சிடுவாரா மேட்சா? என்பிஎல் முதல் ட்ராஃபி தூக்க போகிறோம். நேருக்கு ப்ரோ அப்படின்னு இருக்குல்ல. ஓ ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் எவ்வளோ ரன்னுங்க வேணும்? ஜஸ்ட்டு 5 ரன்ஸ் மட்டுமே தேவை. லாஃப்ட் திருப்பியும் ஷார்ட்டு படர மாட்டேது இருக்கு. 1 ரன் மட்டுமே கிடைக்கும். ஓவரில் லாஸ்ட் பால் 8 ஓவர் முடிவில் 152-1. ஃபஸ்ட்டு பால் யூஷாலாக அட்டாக் வந்திருக்காரு. ஃபஸ்ட் பால் நம்ம சிங்கிள் விராட் கோலி ஃபினிஷ் பண்ணுவோம். ஓகே ஃபஸ்ட் பால் சிங்கிள் விராட் கோலி ஆன் ஸ்ட்ரைக். 4-6 இந்த பால். 4-6 டாட்டா. 4-6 டாட்டா. என்ன இருந்தாலும் இல்லை அவுட்டா இல்லை என்ன இருந்தாலும் நம்ம லாஃப்ட் போங்க. ஷார்ட்டு செம்ம ஷார்ட்டு 4ஓட. ஓ ப்ரோ ஆர்சிபி த கண்டினியூஸ் ஸ்டிக். செம்மையாக விளாண்டாங்க. சேர்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ். சேர்ஸ் கேர்ள்ஸ் ஆல்சோ சந்தோஷம். ஆர்சிபி ஆல்சோ சந்தோஷம். என்பிஎல்ல முதல் ட்ராஃபி அடிச்சிருக்கோம் நம்ம. அதுவும் ஆர்சிபி ஆச்சு. இந்த வின்னிங் ஷாட் த பீக்குங்க. செம்மையாக இருந்தது இந்த ஷாட்டு. அப்பா அங்கே பாருங்கள் அக்ரீஷா விராட் கோலி மற்றும் ரஜத் பட்டிதார் கலக்கியிருக்காங்க. ரஜத் பட்டிதார் கலக்கல, விராட் கோலி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அவர் எவ்வளோ ஸ்கோருன்ட்டு. கொடுக்குறாங்க இதெல்லாம் வரைக்கும் பார்க்கவே இல்லை. அங்கே பாருங்கள் கொடியெல்லாம் தூக்கிட்டு போகிறாங்க. செம்ம விஷுவலுங்க இது. பிளேயர் ஆஃப் த மேட்ச், மேன் ஆஃப் த மேட்ச். ஓ விராட் கோலிங்க. மேன் ஆஃப் த சீரீஸ் ஆல்சோ விராட் கோலி. த கிங் த மித் த கலக்கிருக்க ப்ரோ நீ. யாப்பாங்க பாருங்க விஷுவலா. ஓய்யோ த ட்ராஃபி அண்ட் ஆர்சிபி த சாம்பியன் த மோஸ்ட் 6 விராட் கோலி. ஆர்ஜி கேப் விராட் கோலி. பேட் கமின்ஸ் ஆர்சிபி.
கலக்கியிருக்காங்க ஓவராக. த கிரேட் பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு அதான் ரிவார்டு கிடச்சிருக்கு. The congratulations, crack the champions one. Last shocked nation by beating best of nation. இங்கே பாருங்க, உய்யோ கலக்கியிருக்காங்க. ஓகே காய்ஸ், அடுத்த சீரீஸை சந்திப்போம். பாய்.